ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை சந்திக்க நான் ரொம்ப நாளாகவே திட்டங்களை போட்டுக்கொண்டு தான் இருந்தேன். ஆனாலும் சில விஷயத்தினால் உன்னிடம் பேச முடியாமல் தடங்கலாகிக் கொண்டே இருந்தது. அதற்கு முக்கியமான காரணமும் நான் உனக்கு சொல்கிறேன். தங்க பிள்ளையே, நீ இந்த நிமிஷம் எல்லா விஷயத்தையும் மறந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவதிப்பட்ட அத்தனை விஷயத்தையும் மறந்துவிட்டு நான் சொல்லும் இந்த விஷயத்தை மட்டும் கண்மூடிக்கொண்டு கேளுங்கள். உங்களை மீறி ஒரு ஆனந்தமும் ஆனந்த கண்ணீரும் தானாகவே வரும். உங்களுடைய மனதுக்குள் இருக்கும் அத்தனை விதமான கவலைகளும் நான் அறிவேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அனைத்து விதமான பயங்களையும் நாங்கள் போக்குவோம். எங்களை நம்பி வந்த இங்கு அனைவருமே மிக மிக பிரம்மாண்ட வாழ்க்கைக்காக காத்திருப்பவர்கள் மட்டுமே. தெய்வத்தை ஒருவன் நம்பிவிட்டான், இந்த பிரபஞ்சத்தை ஒருவன் நம்பிவிட்டான் என்றால் அவனை விட இந்த உலகத்தில் சிறந்தவன் வேறு யாரும் அல்ல. மனிதர்களை இங்கு நம்புவதை விட தெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நம்புவது மிகவும் சிறந்ததாகும். தெய்வங்கள் யாரும் ஒரு விஷயத்தில் வாக்கு கொடுத்து விட்டோம் என்றால் அந்த வாக்கிலிருந்து மீற மாட்டோம். காலம் முழுக்கவும் வாழ்க்கையில் நல்லதை செய்வோம் என்பதை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புரிய வைத்து கொண்டே இருப்போம். உங்களுடைய கண்ணீர், கவலை, வேதனை அனைத்தையும் அறிந்து உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் அனைத்தும் செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரிந்துதான் இப்பொழுது இந்த வாக்கையை கேட்க வைத்திருக்கிறேன். கவலைப்பட்டது அனைத்தும் போதும். நீங்கள் என்றும் இந்த பிரபஞ்சத்தோடும் தெய்வ சக்தியோடும் நிறைந்து இருக்கிறீர்கள். உங்கள் உடலில் இருக்கும் அனைத்து விதமான நரம்புகளும் அனைத்து விதமான விஷயங்களும் தெய்வத்தை சார்ந்தது. நீங்கள் நினைக்கிறீர்கள் தெய்வம் நம்மளோடு இல்லை, அதனால்தான் நமக்கு இப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்தது என்று. உங்களுக்கு நன்றாக ஒன்றை தெரிய வைத்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் தெய்வம் இல்லாமல் இங்கு யாரும் இல்லை. தெய்வம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தோன்றும். உன்னுடைய மனதுக்குள்ளும் அதிகமான விஷயங்கள் தோன்றும். சில சமயத்தில் ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று தோன்றும், இன்னொரு நேரம் இது வேண்டாம் என்று தோன்றும். எல்லாமும் காலம் உங்களுக்கான நல்வழியை காட்டுவதற்காகத்தான் சில விஷயங்களை உங்களுக்குள் புரிய வைக்கிறது. பிரபஞ்சம் என்பது தெய்வம் என்பது தெரியும். இவ்வுலகத்தில் நிரம்பி இருப்பது தெய்வங்கள் மட்டுமே. ஒரு இடத்தில் கூட தெய்வங்கள் இல்லாமல் இல்லை. தெய்வங்கள் நிரம்பி இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கும் மிக மிக பாதுகாப்பானது. நிறைய இடத்தில் உனக்கு தோன்றும் இங்கு தெய்வம் இருக்கிறது என்று. காரணம், நீ தெய்வத்தை வணங்குகிறாய். அதனால் உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறது தெய்வம் இருக்கிறது நம்மோடு என்று. ஆனாலும் சில வழிகளும் வேதனைகளும் வரும் பொழுது என்னிடம் தெய்வம் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுகிறது எதிர்மறையான விஷயங்கள். எதிர்மறையான விஷயங்களை எப்பொழுதும் நினைக்காதீர்கள். அது உங்களுடைய மனதில் ஒரு நல்ல எண்ணத்தையும் நல்ல விதமான ஆற்றலையும் உருவாக்காது. அது எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் கெட்டதை மட்டுமே உருவாக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் செய்யவும் போகிறீர்கள். அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் நினைத்து கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் உங்களால் ஒரு நிம்மதியான ஒரு அத்தியாயத்தை உருவாக்க முடியும். ஒரு நபர் ஒரு கதையை படிக்கிறான் என்றால் அந்த கதையை சிலர் முழுமையாக படிப்பார்கள், சிலர் அறகுறையாக படிப்பார்கள், சிலர் ஒரு பக்கம் படித்துவிட்டு அப்படியே விடுவார்கள். இதெல்லாம் அவர்களுடைய குணத்தை சார்ந்தது, அவர்களுடைய நேரத்தை சார்ந்தது. அதே மாதிரிதான் ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நேரத்தில் எது எது செய்ய வேண்டும் என்பது தெய்வங்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கை என்பது திடீரென்று உங்கள் பக்கம் அப்படியே சுழண்டு வந்து நின்று விடாது. காற்று எப்பொழுதுமே திடீரென்று திரும்பாது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் திரும்ப ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் ஒரே நிமிஷத்தில் நான் எல்லா விஷயத்தையும் பெற வேண்டும் என்று நினைப்பது முற்றிலும்
தவறானது. அது இந்த உலகத்தில் நடக்காத ஒன்று. காலங்கள் உங்களுக்காக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் செய்வதற்கு உங்களோடு எப்பொழுதும் தாயும் தந்தையுமாகவே இந்த சாயாகிய நான் இருக்கிறேன். சாய் என்றும் உன்னோடு இருக்கும் ஒரு தெய்வம். நீ எப்பொழுதும் ஒன்று நினைக்காதே, நாம் கஷ்டப்படுகிறோம், எந்த தெய்வமும் உதவி செய்யவில்லை என்றால் நம்மிடம் தெய்வம் இல்லையோ என்று நினைக்காதே. தெய்வம் எல்லா பொழுதும் எல்லா நேரமும் உன்னோடு தான் இருக்கிறது. கஷ்டங்களை அனுப்பியதற்கு காரணம் மற்றவர்கள் யார் என்பதை நீ முற்றிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே. உன்னுடைய வாழ்க்கைக்காகவே நீ உழைக்க வேண்டும். நீ நினைக்கலாம் மற்றவர்களுக்காக நாம் உழைக்கிறோமோ என்று. மற்றவனுக்காக உழைத்த காலங்கள் அனைத்தும் மலையேறிவிட்டது. இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உழைக்கும் காலங்களோ வந்துவிட்டது. சிரித்து சந்தோஷமாக இருக்கலாம். எத்தனையோ காலங்கள் நீங்கள் நல்லது நடக்கும் என்று காத்திருந்தீர்கள். இதற்கு மேலும் உங்களை காக்க வைக்க என் மனம் விரும்புவது இல்லை. நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காணும் நாள் வந்துவிட்டது. அவசரப்பட்டு எதையும் நினைத்து 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 வருந்தாமல் நமக்கான காலம் வரும், ஒரு விடியல் வரும் என்பதை காத்திருங்கள். ஏன் அந்த விடியலுக்கான நாள் நாளையாக கூட இருக்கும். ஏன் நாளையே தான் என்று வைத்து கொள்ளுங்களேன். என்னுடைய அழகான வைரங்களே, உங்களுக்குள் எப்பொழுதும் இந்த சாய் நிறைந்து இருக்கிறேன். உங்களுக்கு சில சமயங்களில் அசிரியாகவும் இதே மாதிரி சில வாக்காகவும் நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குகளை என்றும் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் நான் ஒரு வாக்காக மட்டும் சொல்லாமல், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றாமல், நான் என்ன வாக்கு கொடுத்தேனோ அது அத்தனையையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொடுப்பேன். விறுவிறுப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தையும் உன்னிடம் இருந்து எடுத்த இந்த உலகம், இந்த நேரம் எப்படியெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தியதோ, எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் நிரம்பி இருக்கிறதோ, அதை அத்தனையும் தூக்கி எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை வைக்கும் அளவுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான ஏற்றங்களையும் உனக்காக இந்த சாய் என்றும் மன நிறைவோடு கொடுப்பேன். நான் என்றும் உன்னோடு தான் இருக்கிறேன், உன்னோடு தான் இருப்பேன். காலம் எப்பொழுதும் உன்னை கைவிட்டு விடாது. சந்தோஷமாக இரு. ஓம் சாய்ராம்.